ஒரு ம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 3 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் போனா பாஸ் அவ்வளவுதான். ஆயிடலாம்ல. கண்டிப்பா. நைட்டு நான் கொஞ்சம் தியரம்ஸ் மட்டும் சொல்றேன். அதை மட்டும் லைட்டா பார்த்துட்டு மட்டும் போயிரு. ஓகேவா? மேக்ஸ் இது தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான். அதுல என்ன பண்ணலாம்? இது யோசிப்போம். இதை முடிச்சுட்டு யோசிப்போம். அது என்ன பண்ணலாம்? இல்ல இல்லன்னா ம். மேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுதான் மார்னிங். அப்படியா? டிஓசி நைட்டு. சி நைட்டு மத்தியானமா? சாயங்காலம். மத்தியானம். ம். இப்ப இந்த மேக்ஸ் ஒரு தான் யூனிட் ஃபர்ஸ்ட். முடிக்க போறோம்ல, இந்த ஒரு யூனிட் முடிச்சுட்டு மேக்ஸுக்கு போவோம். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த இப்போ வந்து இந்த வருஷம் தான். இல்ல இப்போ கன்வர்ஷன் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏன்னு கேக்குறானே அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. ஆ என்எஃப்ஐ டிஎஃப்ஐ அதுவும் இருக்கு. இரு இரு. அதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது அது இதோட ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆ டைரக்டா இப்படி கேட்கறான். எப்சிலான் என்எஃப்ஐ டு டிஎஃப்ஐன்னு கேட்டாங்கன்னா ஆ ஒரு மெத்தட் இருக்கு. நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இது குட்டி மெத்தட். ஓகேவா? இதுக்கு வந்து குட்டி மெத்தட். இது எப்போ மட்டும் போடுனா இது 8 மார்க்ல கேட்டாங்கன்னா எப்சிலான் என்எஃப்ஐ டு டிஎஃப்ஐ 8 மார்க்ல கேட்டாங்கன்னா நான் சொல்ற இந்த மெத்தட் போடு. ஓகேவா? இப்போ இதுதான் ஆ கொஸ்டின். ஓகேவா? ஆ இதுல ஒரு எப்சிலான் என்எஃப்ஐ கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அந்த டயக்ராம்ல எப்சிலான் இருந்தாலே அது பேர் எப்சிலான் என்எஃப்ஐ தான். ஓகேவா? இப்போ இதை ம் வந்து என்ன மாற்ற போறோம்? டிஎஃப்ஐ மாற்ற போறோம். டிஎஃப்ஐக்கும் என்எஃப்ஐக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னது சொன்னேன்? ஆ, அது வந்து டயக்ராம்ல டிஃபரன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆ கரெக்ட். இப்போ இந்த இந்த கொஸ்டின் பாரு. இந்த கொஸ்டின் இருக்கா? இப்போ ஆ இது டிஎஃப் இருந்துச்சுன்னா இப்போ ஜீரோங்கிற டிரான்சிஷன் இப்போ ஜீரோங்கிறது கியூ ம் நாட்டுக்கு போயிருக்குன்னா அவ்வளவுதான். ஜீரோவோட ம் டிரான்சிஷனே ஒன்று தான். அதுக்கு மேல ஜீரோவால போக முடியாது. ஜீரோ இங்கேயும் போயிருக்காது, ஜீரோ இங்கேயும் போயிருக்காது, இங்கேயுமே போகாது. ஜீரோவால ஒரு வாட்டி தான் ஒரு டிரான்சிஷன் பண்ண முடியும். அப்படி அது பண்ணுச்சுன்னா பேர் அது என்ன? டிஎஃப்ஏ. டிஎஃப்ஏ. ஓகேவா? ஆ ஆ இதே ஒரே டிரான்சிஷன் நிறைய வாட்டி ஒரே இன்புட்டை வச்சு நிறைய வாட்டி டிரான்சிஷன் பண்றோம். இங்க ஜீரோ இதுக்கும் போது இதுக்கும் போது இதுக்கும் போது இதுக்கும் போதா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்எஃப்ஏ. ஓகேவா? அதே மாதிரி ம் எப்சிலான் வந்துருச்சுனாலே அது எப்சிலான் என்எஃப்ஏ தான். எப்சிலான்ல டிஎஃப்ஏ கிடையவே கிடையாது. ஓகேவா? எப்சிலான் என்எஃப்ஏ தான். ஓகே. சரியா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ற? இதுக்கு பாக்குற இந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் கொடுத்தனா மூணுத்துக்கும் எப்சிலான் க்ளோஷர் எடுத்துடுற. ஓகேவா? மூணுத்துக்கு பேர் ஓகே. எப்சிலான் ஆ க்ளோஷர் எடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க டயக்ராமுக்கு அப்படியே டிரான்சிஷன் டேபிள் போடுற. ஓகேவா? ம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. ஏ பி ம் சி எப்சிலான் நாலு பிசி. இது கொடுத்துருக்காங்களா? நாலு இது கொடுத்துட்டு ஆ நாலு இதுக்கு போடுற. போட்டோன்னா டிரான்சிஷன் ம் டேபிள் கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா. அதாவது எப்படி ஆரம்பிக்கணும்னா டிஎஃப்ஏ ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் ஆ என்எஃப்ஏ ஸ்டார்ட். உன்னோட டிஎஃப்ஏ ஸ்டார்டிங் எப்படி இருக்கும்னா உன்னோட என்எஃப்ஏ ஸ்டார்ட்டோட எப்சிலான் க்ளோஷர் இருக்கணும். உன்னோட என்எஃப்ஏ எங்க ஸ்டார்ட் ஆகுது? கியூ நாட்ல ஸ்டார்ட் ஆகுதா? உன்னோட ம் என்எஃப்ஏ எங்க ஸ்டார்ட் ஆகுது? கியூ நாட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த கியூ நாட்டுக்கு என்ன எடுக்க போற? எப்சிலான் க்ளோஷர் எடுக்க போற. கியூ நாட்டுக்கு எப்சிலான் க்ளோஷர் ம் எடுத்தோம்னா என்ன வருது? கியூ நாட் கியூ ஒன் கியூ டூ வருதா? Q1. ஆ அப்போ ஆமா. இதுதான் என்னன்னா உன்னோட டிஎஃப்ஏயோட ஸ்டார்ட். ஓகேவா? அடுத்து என்ன ம் பண்ணணும்னா அடுத்து இந்த மாதிரி மூணுத்துக்கும் எடுத்துடணும். ஆமா, மூணுத்துக்குமே அடுத்து கியூ ஒனுக்கு எடுத்துடணும், கியூ டூக்கு எடுத்துடணும். மூணுத்துக்குமே எடுத்தோம்னா என்ன வரும்? கியூ ஒன் கியூ டூ கியூ டூ. மூணு மூணு ம் ஸ்டேட் இருக்கிற ம் மூணு ஸ்டேட்டுக்குமே எடுத்துருவோமா? எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த மூணு ஸ்டேட் இருக்கா? கியூ நாட் கியூ ஒன் கியூ டூ ஆமா. கியூ ஒன் கியூ டூ ம் ம் கியூ டூ இதை மூணுத்தையும் இந்த சைடு போட்டுருவேன். ஓகேவா? இதை ம் மூணுத்தையும் இந்த சைடு போட்டுட்டு இப்போ இதுல ஏ எங்க போகுது? கியூ நாட் கியூ ஒன் கியூ டூல ஏ எங்க போகுது? கியூ நாட் கியூ ஒன் கியூ டூல கியூ நாட் கியூ ஒன் கியூ டூல மூணுத்துலயுமே ஏ எங்க போகுது? Q நாட்டுக்கு தான் போகுது. கியூ நாட்டுக்கு மட்டும் தான் போகுது. அப்போ அந்த கியூ நாட்டை டேபிள்குள்ள போடுவோமா எப்பவும் போல? அந்த மாதிரி ஆமா. போடாம இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த கியூ நாட்டை போடும்போது அதுக்கு ஒரு எப்சிலான் க்ளோஷர் போட்டுறணும். ஓ இது வந்து எப்சிலான் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏல. ஆமா, எப்சிலான் என்எஃப் டிஎஃப்ல மட்டும். ஓகேவா? இந்த இது மாதிரி கேட்க ஒரு மாட்டேன், ஒருத்துக்கு கேட்பாங்க அது. இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் உனக்கு இந்த இந்த கொஸ்டின் ஆக்சுவலி எப்படி பண்ணணும்னா இது 16 மார்க்ல இல்ல 13 மார்க்ல கேட்பாங்களா? 15 மார்க்ல 30 மார்க்ல இது எப்படி பண்ணுவாங்கன்னா ஆ ஃபர்ஸ்ட் நம்ம எப்சிலான் என்எஃப் டு என்எஃப்ஐ மாத்தணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல இந்த ஆ இந்த கொஸ்டின் இந்த ம் இந்த கொஸ்டின்ல தானே இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை என்எஃப்ஐ மாத்தணும். அடுத்தது ம். என்எஃப்ஏ டிஎஃப்ஏ மாத்தணும். இது எப்படின்னு சொல்லி அடுத்த பார்க்க போற ஒரே கொஸ்டின் சின்ன கொஸ்டின் தான். அதை பார்த்துருவோம். ஓகேவா? இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்எஃப்ஏ நடுவுல இப்போ மாத்துறோம். இப்போ அடுத்து இப்போ நம்ம இப்போ நம்ம இப்போ இப்போ நம்ம எப்சிலான் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ மேல கொஸ்டின்ல இந்த 3 மெத்தட் போடணுமா? ஆமா, இந்த மாதிரி இதை 16 மார்க்ல இல்ல 15 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த மூணுத்தையும் சேர்த்து பண்ணணும். அப்பதான் தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்சிலான் என்எஃப்ஏ வெறும் என்எஃப்ஏ மாத்திர அந்த வெறும் என்எஃப்ஏ டிஎஃப்ஏ மாத்தணும். மாத்தின டிஎஃப்ஏ மினிமைஸ் பண்ணணும். இந்த இது கூட மினிமைஸ் கூட பண்ணணும் அவசியம் இல்லை. ரொம்ப பெருசா டயக்ராம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படி இருந்தா மட்டும் மினிமைஸ் பண்ணா போதும். இல்லாட்டி டேரக்டா இதோட முடிச்சிடலாம், டிஎஃப்ஏ முடிச்சிடலாம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லாம இந்த இதே கொஸ்டினை 8 மார்க்ல கேட்டா மட்டும் இந்த மெத்தட் போடு. ஓகேவா?
8 மார்க்ல கேட்டா மட்டும் இந்த மெத்தட். இது வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட். எப்சிலான் NFA டு NFA தானே இருக்கு, DFA போடுற. இது எப்சிலான் ஓ NFA டு DFA DFA. தான். எப்சிலான் NF டு NFA ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது இங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வேற, அது வேற. ஓ ஓகேவா? 8 மார்க்ல கேட்டா ஒரு ஆமா, மெத்தடு, 16 ஆமா. மார்க்ல கேட்டா 6 மார்க் மொத்தமா மெத்தட். போடணுமா? ம். இப்போ இது புரிஞ்சிருச்சா? இது எப்படி போட்டோன்னு சொல்லி. அங்க வர்றதா டிரான்சிஷன் ஆ பார்த்து அப்படி எழுதிரும். அதுக்கு எப்சிலான் க்ளோஷர் மட்டும் ஓகே. போட்டுரும். போட்டுட்டு ஆட் இப்போ பண்ணிடுறேன். இந்த Q2ங்கிறது Q2 தானே என்னோட ஃபைனல் ஸ்டேட், கரெக்டா? இப்போ இந்த Q2 ஆமா. என்னோட எப்சிலான் க்ளோஷர்ல எங்கெல்லாம் இருக்கு? 3த்துலயுமே இருக்கா? அப்போ என்ன ஆமா. பண்ணிரும், 3மே ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுரும். எங்கெல்லாம் Q0, Q1, Q2 வருதோ எல்லாத்தையுமே ஃபைனல் ஸ்டேட்டா போட்டுரும். எங்கெல்லாம் Q2 வருதோ அது எல்லாமே ஃபைனல் ஸ்டேட் தான். ஓகேவா? ம். இதை வச்சு இந்த ம். இந்த டேபிளை வச்சு இந்த டயக்ராம் போட்ட போறேன். இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க ஆ, போறது மிச்சம் உள்ள ஒரே ஒரு மெத்தட், இந்த NFA டு DFA மட்டும் தான். கரெக்டா? ஆமா. NFA டு DFA அதுவும் ஈஸி தான், ரொம்ப ஈஸி. இல்ல அவன் என்ன கேக்குறான், அவன் கொஸ்டின் பேப்பர் பாரு நவீன், டிஓசி கொஸ்டின் பேப்பர் நான் பழைய வருஷம் பார்க்குறேன். சுகர்ல. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி ம். கன்வெர்ட் NFA டு DFA அப்படின்னு ஒரு கொஸ்டின் 13 மார்க் ஆ கேட்டிருக்காங்க. Design a epsilon NFA to recognize the language containing only binary strings of non-zero length whose bits sum to multiple convert to epsilon to equal to minimum compress. இதே கொடுக்காம ரெண்டுத்தையும் கேட்டிருக்கான். டயக்ராமே கொடுக்காம. இது வேற கொஸ்டின். இது எந்த வருஷம்? 21 1917 இது நினைக்கிறேன். 17 ரெகுலேஷனா? இதுவும் 17 இதுவும் ரெகுலேஷனா? 17. இதுவும் ரெகுலேஷன் 17. இது ரெகுலேஷன் 13. இது 13. இதுவும் 13. இதுவும் 13. 13 டிஓசி இருக்கா? ஆமா, இதெல்லாம் ரொம்ப பழைய சப்ஜெக்ட். எல்லாமே 13 தான் போட்டிருக்கான். அதான் கொஸ்டின் பேப்பர் இருக்கா? இல்ல இங்க கொஸ்டின் பேங்க் கூட இருந்துச்சு. இன்னத்து 2021 ரெகுலேஷன் போட்டு வரோம். இந்த அதுதான் 2021 ரெகுலேஷன் தான் போட்டேன். இந்த இங்க கொடுத்துருக்கான் பாரு, கன்ஸ்ட்ரக்ட் DFA ஈக்குவலன்ட் டு NFA. இதுக்கு இதை என்ன பண்ணணும்? NFA டு DFA பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. ஓகேவா? NFA டு DFA கன்வெர்ட் பண்ணோம்ல. ஆமா. இப்ப அதான் நம்ம பார்க்க போறோம். ஆமா. இதுல பாரு, கன்சிடர் த ஃபாலோயிங் எப்சிலான் NFA, கம்ப்யூட் எப்சிலான் க்ளோசர் ஆஃப் ஈச் ஸ்டேட் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஈக்குவலன்ட் DFA. இதுல என்ன கேட்டிருக்காங்க? எப்சிலான் NFA டு DFA கேட்டிருக்காங்க, கரெக்டா? எப்சிலான் NFA டு DFA கேட்டிருக்காங்க. எத்தனை மார்க்ல கேட்டிருக்காங்க? 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த மெத்தட் போடணும், இப்போ பார்த்த மெத்தட். எப்சிலான் டயக்ராம் NFA கொடுக்கல. என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க? டயக்ராம் கொடுப்பாங்க, இல்ல டேபிள் கொடுப்பாங்க. டேபிள் கொடுத்தாலும் ஒண்ணுதான், டயக்ராம் கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஓகேவா? டேபிள் டயக்ராமா போட தெரியும், டயக்ராம் டேபிளா போட தெரியும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இங்க பிரச்சனை பாரு, இல்லை. டிரான்ஸ்லேட் அவன் குடுத்துறா, இங்க டயக்ராம் நம்ம NFA டு போடணும். DFA கேட்டிருக்காங்க. ஆமா, NFA டு DFA. எல்லாமே இது பார்த்தா எல்லாமே கன்வெர்ட் NFA டு DFA தான். ஆமா, இங்க நான் பாரு, இது நிறைய வாட்டி பார்த்துட்டேன். மினிமைசேஷன் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. இதுவும் NFA டு DFA. இது NFA டு DFA. இங்க இருக்கு. எங்க பார்த்தோம்? இங்க இருக்கு. எல்லாமே அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எப்சிலான் NFA டு DFA இது கேட்டிருக்காங்களா? எப்சிலான் NFA டு DFA 15 மார்க் கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்சிலான் NFA மாற்றணும். NFA வா அதுக்கப்புறம் மாத்தணும். NFA DFA மாற்றணும். ஓகே. இப்போ பாஸ் மார்க் எவ்வளோ இதுலையா? ஆ இது ஃபுல் தியரி சப்ஜெக்ட் தானே? ஆமா ஆமா இதுல இன்டர்னல் இருக்கா? இருக்கு. இருக்குன்னா நீ பாதிக்கு எடுத்தா போதும். இதுனா ஒரு 30 மார்க் எடுத்தா போதுமா? 40 மார்க் எடுத்தா போதும். 30 மார்க் ஓகே. 3 சம் போடவே 40 மார்க் வந்துருது. ஆமா. இந்த NFA டு DFA எழுதியிருக்கோம் பாரு, அதுவும் இதுல இருக்கா பாரு. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல TOC ஸ்டார்டிங்ல தான் பண்ணிருப்போம். எப்சிலான் NFA டு DFA இருக்கு. மினிமைசேஷன் இருக்கா TOCல? ஒரே நிமிஷம் பார்க்கறேன். இருக்கு. மினிமைசேஷனுக்கு கன்வெர்ட் கரெக்டா NFA டு முன்னாடி.
கன்வெர்ட் என்எஃப்ஏ டு டிஎஃப் இருக்கு. அதுல 2 கொஸ்டின் போட்டிருக்கோமா? 2ஆ 1ஆ? அதுல வந்து 2 போட்டிருக்கோம். கொஸ்டின்னா ஒண்ணுதான். 2 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம். ஒன்னு டயக்ராமோட, இன்னொன்று கன்வர்ஸ் டயக்ராம் இல்லாம போட்டிருக்கோம். டிஎஃப். ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் இதுல பாரு, அதுல என்ன போட்டிருக்க பாரு, அந்த டயக்ராம், ஃபர்ஸ்ட் டயக்ராம் கொடுத்த ஸ்கிரீன் கொஸ்டின் பாரு. மாத்துவோம். அது புக்ல பாக்கணுமா? ஆமா, அதை நீ பாத்துக்கோ. அது இதுல இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. என் நோட்ல இருக்குது. ம். நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அதை வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியா? அது ரெக்கார்ட் ஆயிரும். இன்னும் நீ நல்லா போடுதுன்னா உங்களை கூட அனுப்பு. எந்த கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அப்புறம் பாக்குறேன். அனுப்புறேன் ஃபர்ஸ்ட், அது பாரு. அனுப்புறேன். நிமிஷம். சும்மா ஈஸியா இருக்கு ரொம்ப. 8 மார்க்கா இது? அது 8 மார்க் தான். அதனால தான் என்ன பண்ணேன், இந்த எப்சிலான் இந்த இது பண்ணோமா, இது பண்ணோமா, இது ஒரு 8 மார்க் மாதிரி, அது ஒரு 8 மார்க் மாதிரி, ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் 16 மார்க் வரும். ஓகேவா? ஓகே. நிமிஷம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன். பென்சில்ல போட்டிருக்கோம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா? இந்த கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே டிரான்சிஷன் டேபிள் மட்டும் வரைஞ்சிருக்கோம். கரெக்டா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே டிரான்சிஷன் டேபிள். Q0 0க்கு எங்கே போகுது? Q0க்கு மட்டும் போகுது. Q0ல 1 எங்கே போகுது? Q0க்கும் போகுது, Q1க்கும் போகுது. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க டயக்ராமுக்கு டேரெக்டாக டிரான்சிஷன் மட்டும் வரைஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இதை அப்படியே தூக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்கோம், சரி ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டயகிராம் வரும், அதுக்கப்புறம் டிஎஃப்ஏ டேபிள் போட்டு டிஎஃப்ஏ டயகிராம் வரும்ல, அந்த மாதிரி தான வரும். இதுதான் NFA டயகிராம். இது NFA ஓட டிரான்சிஷன் டேபிள். இப்போ DFAக்கு ஒரு டேபிள் வரைய போறோம். இதுல இருந்து டயகிராம் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, இந்த Q0 மட்டும் எடுத்துக்கிற. ஓகேவா? Q0 மட்டும் எடுக்கு. Q0ல 0 1ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? Q0ல 0 எங்க போகுது? Q0ல 0 Q0க்கு தான் போகுது, மேல உள்ள டேபிள்ல பாரு. ஓகேவா? அடுத்து Q0ல 1 எங்க போகுது? Q0 Q1க்கு போதா? போகுது. கரெக்டா? இப்போ இந்த 0 1ல 2 ஸ்டேட் வந்திருக்கா? இந்த 2 ஸ்டேட்டுக்குமே நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்கான்னு பார்க்கணும். Q0 இருக்கு. கரெக்டா? Q0 Q1 ஒரு ஸ்டேட் இல்ல. அப்ப என்ன பண்ணிப்போம், அந்த Q0 Q1 இங்க போட்டுப்போம். இந்த லெஃப்ட் சைடுல பாக்குறோம். இந்த லெஃப்ட் சைடுல பாக்கும்போது நமக்கு இந்த ரைட் சைடுல உள்ள எல்லாமே லெஃப்ட் சைடுல இருக்கு. ஒரு நிமிஷம், நான் புக்லயே பாக்குறேன். இது ரொம்ப லைட்டா இருக்கு. அப்படியே சொல்லு, நான் பாக்குறேன். இப்போ லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் Q0 போட்டோம். அதுக்கு டிரான்சிஷன் பார்க்கும்போது Q0 Q1 வந்துச்சு. கரெக்டா? இல்ல நான் இப்போ நம்ம ஸ்டெப் 2 பாக்குறது வந்து நம்ம ஸ்டெப் 1ல டிரான்சிஷன் டேபிள் தான் பார்த்தா ஸ்டெப் 2 ஆமா பார்க்கணும். ஆமா. அதுக்கு எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும் அந்த ஸ்டெப் 1ல என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். Q0ஓடதை மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட் போட்டுரு. Q0ஓடதை அப்படியே போட்டியா? ஃபர்ஸ்ட் மேல என்ன இருக்கோ அதை அப்படியே கீழே போட்டேன். இப்போ ரைட் சைடு Q0க்கு ரைட் சைடுல பாரு. ரைட் சைடுல என்ன இருக்கு? Q0ன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, Q0 Q1 இன்னொரு ஸ்டேட் இருக்கு. இது நமக்கு இப்ப போட போற ஸ்டெப் 2ல லெஃப்ட் சைடுல இருக்கா? Q0 Q1ங்கிறது லெஃப்ட் சைடுல இருக்கா? இல்ல. அதனால என்ன பண்றோம், Q0 Q1 லெஃப்ட் சைடுல போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு அதுக்கு 0 1 பாக்குறோம். அதுக்கு 0 1 மேல உள்ள டேபிள்ல பார்க்கணும். இப்போ Q0 Q1ல 0னா ரெண்டுத்துலயும் சேர்த்து 0 எங்க போகுது? Q0லயும் Q1 சேர்த்து 0 எங்க போகுது? அது அங்கிட்டு போடணும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து Q0 Q1ல 1 பார்க்கணும். 1 பார்க்கும்போது 3 ஸ்டேட் வருது. இப்போ இதுல உள்ள 2 ஸ்டேட்டை பார்க்குறோம். அதாவது Q0 Q2 ஒரு ஸ்டேட் நமக்கு லெஃப்ட்ல இருக்கா? இல்ல. அப்ப அதை அடுத்த லெஃப்ட்ல போடுறோம். கரெக்டா? அடுத்து Q0 Q1 Q2ங்கிற ஸ்டேட் நமக்கு லெஃப்ட்ல இருக்கா? இல்ல. அதை அடுத்த லெஃப்ட்ல போடுறோம். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு போட்டு 0 1 0 1 போட்டு கண்டுபிடிச்சே வரும். ஓகேவா? கண்டுபிடிச்சு எப்போ வரைக்கும் கண்டுபிடிப்போம்னா, எனக்கு ரைட்ல உள்ள எல்லா ஸ்டேட்டும் லெஃப்ட்ல வந்திருக்கணும். வர்ற வரைக்கும் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாரு, இந்த கொஸ்டின் வெறும் 4 தான். ரைட்ல உள்ள எல்லா ஸ்டேட்டுமே லெஃப்ட்ல வந்துரும். பெரிய ஸ்டேட்டா கொடுத்து பெரிய டயகிராமா கொடுத்து 13 மார்க்ல கேக்குறான். ஆமா. ஓகே. சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதே தான், வேற ஒண்ணும் இல்ல. இதே கொஸ்டின் நம்ம அடுத்த ஒரு கொஸ்டின் பாத்துருப்போம் பாரு, பெருசா ஒன்னு பாத்துருப்போம். PQRS வச்சு பாத்துருப்போம் நினைக்கிறேன். ஆமா ஆமா. இப்போ இந்த டேபிள் போட்டியா?
இந்த டேபிளுக்கு ஆ அப்படியே டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும். கியூ லெஃப்ட்ல ஒன்னு உள்ளதெல்லாம் கியூ ஸ்டேட்டா டூ வச்சு ஆ. ஆ இப்போ இதுல எது ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும்னா எதுலாம் ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும்? நம்ம கொஸ்டின்ல எது ஃபைனல் இதுல ஸ்டேட்டு? கொஸ்டின்ல வந்து கியூ ஒன்னு கியூ டூ ஃபைனல் ஸ்டேட். Q2 ஃபைனல் ஸ்டேட்டா? அப்போ இந்த ஆமா, இடத்துல உள்ளக்க ரைட் சைடுல பார்க்கணும். ரைட் சைடுல பார்க்கும்போது எங்கெல்லாம் ரைட் சைடுல தானே பார்க்கணும்? ஆமா. லெஃப்ட் ரைட் ஒன்று தானே வேணும். ஆ சாரி. லெஃப்ட்ல பார்க்குறோம். லெஃப்ட்ல எங்கெல்லாம் Q2 இருக்கோ அதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட்டா மாத்திரும். ஓகேவா? இப்போ இதுல எங்கெல்லாம் Q2 இருக்கு? இந்த ரெண்டுதுலயும் Q2 இருக்கா? அப்போ இது ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட்டா ஃபைனல் மாறிடும். ஃபைனல். அவ்வளவுதான். எதுக்கு நீ டயக்ராம் வரைஞ்சினா இப்படி டேரக்டா இப்படி டயக்ராம் வந்துடும். நான் இன்னொன்று சம்மா அனுப்புறேன், அது பார்த்துக்கலாம், அதையா? ஏன்னா அது பெருசா ம். இருக்கு. ம். நான் வர பென்சில்ல எழுதி வச்சிருக்கேன், அதான் நான் வெறுப்பு. ஓ. ச்சே, ஒரே நிமிஷம், லைட் வெளிச்சம் நல்லா எடுக்கிறேன். ஓகே. அமிச்சிட்டாங்க. சரியா? ம். ஆ இன்னொன்னு, இப்ப இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்கிறான் அவனு. என்ன அதனால கொஸ்டின்? கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ டு என்எஃப்ஏ. டிஎஃப் டு என்எஃப் இதான் டிஎஃப் டு என்எஃப். இது என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ ஆச்சு. ஏய், கன்ஸ்ட்ரக்ட் நான் என்ன அதுல என்ன போட்டிருக்கேன்? கொஸ்டின் நல்லா பாரு. கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ ஈக்குவலன் டு என்எஃப்ஏ. புரிஞ்சிருக்கா? அவங்க என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? டிஎஃப்ஏ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்தது என்ன? என்எஃப்ஏ. அப்போ என்எஃப்ஏல இருந்து டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். கொஸ்டினை மாத்தி படிக்காத. கன்ஸ்ட்ரக்ட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கோ. டிஎஃப்ஏ தான் உன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க, கரெக்டா? அப்போ உன் ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கணும்? டிஎஃப்ஏவா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்எஃப்ஏ டிஎஃப்ஏவா மாத்த போறோம். ஓ அப்படியா? இல்ல, நான் வந்து நோட்ல எழுதி வச்சிருந்தது வந்து கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிஎஃப்ஏ டு ஃப்ரம் என்எஃப்ஏ அப்படின்னு போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரம் என்எஃப்ஏ இல்ல, டு என்எஃப்ஏ, ஈக்குவலன் டு என்எஃப்ஏ. கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ ஈக்குவலன் டு என்எஃப்ஏ. ஓகே ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் டி. ஓகே ஓகே, ஆனா டிஎஃப்ஏல இருந்து என்எஃப்ஏ பண்ணவே முடியாது. பண்ணவே டிஓசில முடியாது. என்எஃப்ஏ ம். தான் டிஓசி பண்ணணும். ஆமா. ஓகே. ஓகேவா? இப்போ இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டா உனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சிலான் வந்து இது உள்ள. ஓகே. ஓகே. இதை இந்த மாதிரி டயக்ராமாவும் கொடுப்பாங்க. இப்படி டயக்ராமா கொடுக்கலன்னா ம் வெறும் டேபிளா மட்டுமே அவங்க டிஎஃப்ஏ என்எஃப்ஏ டேபிளா மட்டுமாவே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த டேபிளை வச்சு நீயே டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? ம். பீக்கு மட்டும் பார்க்குற. பியோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னது? 0 1மா? 0 வந்து பிக்கும் போகுது, கியூக்கும் போகுது. 1 வந்து பி மட்டும் போகுது, கரெக்டா? அந்த பியை மட்டும் அது ஃபர்ஸ்ட் எதுன்னு அவங்க ஸ்டார்டிங் கொடுப்பாங்க? எது அவங்க கொடுப்பாங்க? ஒன்று இந்த டயக்ராம் கொடுத்துருவாங்க. இந்த டயக்ராம் கொடுப்பாங்க. இல்லாட்டி இந்த இந்த ப்ரோ ப்ரோ, டயக்ராமுக்கு ஒரு முன்னாடி முன்னாடி நவீனே, முன்னாடி ஒண்ணு இருக்கு பாரு. எங்க இருக்கா? ஆ இருக்கா? இதுதான் 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 கொடுப்பாங்க. கொஞ்சம் திருப்பி நவீன அதை. நம்ம வச்சு வச்சுட்டு இருக்கோம். அதான் பாக்குறேன் நானு. தெரியுதா? இது தெரியுது தெரியுது. ஒரு நிமிஷம். ம். இப்போ இந்த மாதிரி இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்எஃப்ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணிருக்கன்னா இவங்க கொடுத்துருக்க என்எஃப்ஏ இந்த
டிரான்சிஷன் டேபிள் இருக்குல்ல, இதை வச்சு என்ன பண்ணிருக்க, நீயே ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்க. கரெக்டா? இல்ல ஒரே நிமிஷம் இப்போ வந்து கொஸ்டின்ல வந்து எது கொடுப்பான், டேபிள் மட்டும் கொடுத்துருவான், ஆமா, டேபிள் அந்த டேபிள் இது மட்டும் மட்டும் கொடுத்துருக்கான். கொடுத்துருவான், ம். டேபிளும் அந்த மேல அந்த ஆமா. பிக்யூஆர்எஸ் அது ம். கொடுத்துருவானா? ம். அது ஓகே. கொடுத்துருவான். ஓகேவா? இப்போ எந்த ஸ்கிரீன் தெரியுது? இந்த ஸ்கிரீன் தான் தெரியுது. ஆமா ஆமா ஆமா. ஆமா ஆமா தெரியுது. சரி, இப்போ இது மட்டும் கொடுத்துருவான். ஓகேவா? இது மட்டும், இந்த டேபிள் மட்டும் கொடுத்துருக்கான். இந்த டேபிளுக்கு நீ என்ன பண்றன்னா, ஒரு இது வச்சிருக்க. இந்த டேபிளுக்கு நீ என்ன பண்ணிருக்கன்னா, ஒரு டயக்ராம் மட்டும் வரைஞ்சிருக்க. ஓகேவா? இந்த டேபிளை வச்சு நீ ஒரு டயக்ராம் அப்படியே வரைஞ்சிட்ட. ஓகேவா? அந்த கொடுத்துருக்க டேபிளை வச்சு நீ என்ன பண்ணிட்ட, நீ அப்படியே ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்ட. கரெக்டா? சரி. கரெக்ட். இப்போ அந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பீக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாரு டேபிள்ல. பிக்கு வந்து பிக்யூ பிக்யூ பி கொடுத்துருக்காங்களா? பிக்யூ பியும் அதை இங்க எழுதிட்ட, அப்படியே எழுதிட்ட. கரெக்டா? பிக்யூபி ஆமா அதை பி. அப்படியே இங்க எழுதிட்டேன். இப்போ பாக்குற ஓகே ஆமா. பிங்கிறது உனக்கு லெஃப்ட்ல இருக்கு, ஆனா பிக்யூங்கிறது லெஃப்ட்ல இல்ல. அதனால என்ன பண்ற, பிக்யூவை போடுற. பிக்யூல 0 1 பாக்குற, உனக்கு என்னலாம் வருது, பிக்யூ ஆர் வருது, பி ஆர் வருது. அப்ப பிக்யூ ஆரும் நமக்கு லெஃப்ட்ல இல்ல, பி ஆரும் நமக்கு லெஃப்ட்ல இல்ல. அது ரெண்டுத்தையும் லெஃப்ட்ல போட்டு 0 1 பாக்குற. அப்ப இதுல இங்க பாரு, பிக்யூ ஆர்எஸும் நமக்கு லெஃப்ட்ல இல்ல, இந்த பிக்யூ எஸ் நமக்கு லெஃப்ட்ல இல்ல. கரெக்டா? அப்ப அடுத்தது ஆமா. பாக்குற, அடுத்து எல்லாத்தையும் இங்க என்னெல்லாம் ரைட்ல இருக்கு இல்லையோ அதெல்லாம் அப்படியே லெஃப்ட்ல போட்டு 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 ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே வருவேன். இதுல உள்ள எல்லா ஸ்டேட்டுமே லெஃப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அதை முடிச்சிடலாம். ஓகேவா? டயக்ராம் போட்டு விட்டுறணும். நம்ம டயக்ராம் போட்டு விட்டணும், ஃபைனல் அவ்வளவுதான். ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்ல இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபைனல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் அதே மாதிரி தான் நமக்கு. ஃபர்ஸ்ட் இரு, ஃபர்ஸ்ட் டயக்ராமே கொடுத்து தரலையே இதுல. இரு இரு. சரி சரி. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல எது ஃபைனல் ஸ்டேட்டு? எஸ் மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேட். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆமா கொடுத்துருக்கிறது எஸ் மட்டும் தான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ இந்த ரைட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு பாரு, இந்த லெஃப்ட் சைடு இருக்கா, இந்த லெஃப்ட் சைடு பாரு, ஆமா. இதுல எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபைனல் ஸ்டேட். அப்ப நவீன் இந்த அதான் நம்ம பீக் அதுவும் அந்த அந்த 5 டப்புட்ஸ்ல வச்சு பார்க்கணுமா இத? இது இந்த லெஃப்ட்ல கொஸ்டின் லெஃப்ட் 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 இன்னும் லெஃப்ட். உங்க ஃபர்ஸ்ட் அமிச்சால ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதுன்னு. இதுல இது அந்த இதுல தான் 5 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதுல தான் ஸ்டார்டிங் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 5 டப்புள்ஸ்ல போட்டு ஆனா பார்க்கணும். இது இந்த சும்மா தான் கியூ கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எல்லாமே, இந்த டேபிள்லேயே எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது சும்மா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி நான் கொஸ்டின்ல நீ கண்டுபிடிச்ச எது? அந்த ஃபைனல் ஸ்டேட்னு? இந்த கொஸ்டின்லேயே ஸ்டார் ஓ, கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்டார் கொடுத்துட்டாங்கல்ல. ம். ஓகே 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 ஓகே. அப்ப இந்த நாலுமே எஸ் எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே ஃபைனல் ஸ்டேட். இந்த இதுவும் ஃபைனல் ஸ்டேட் தான், பிஆர்எஸும் ஃபைனல் இப்போ ஸ்டேட் தான். அவங்க டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ம். என்ன பண்ணணும், டேபிளை வச்சு டயக்ராம் போட்டு ஆமா, அப்புறம் டயக்ராம் போட்டுட்டு. டிஎஃப்ஏ டேபிள் போட்டு அப்புறம் ம். டிஎஃப்ஏ டயக்ராம் போடணும். ஆமா, இதுவே அவங்க டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்எஃப்ஏ டேபிள நம்ம போட்டு டேபிள் போட்டு. அப்புறம் ம். திருப்பி டிஎஃப்ஏ டேபிள போட்டு திருப்பி ஆமா. டிஎஃப்ஏ டயக்ராம் போடணும். ம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன் என்ன கொடுத்துருக்கானோ அது என்ன கொடுக்கலையோ அதெல்லாம் நம்ம போட போறோம். அவ்வளவுதான். கொடுத்துருக்கதை விட்டுட்டு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இவ்வளவு தான் இருக்கு. புரியுச்சுல. இது போக இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் 2 மார்க் அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோ. எப்படி டிஎஃப்ஐ ஆரம்பிக்கிறது, எப்படி இது பண்ணிருப்பேன் பார்த்துக்கோ. ஓகேவா? இது போக இந்த யூனிட்ல வேற ஏதாவது இருக்குமா? இது போக இந்த யூனிட்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன் சிலபஸ். போதும் போதும். இது கன்வெர்ட் என்எஃப்ஏ டிஎஃப்ஏ தான் கேட்கறான் அதிகமாவே. ஓகே, சரி. இப்போ நல்லா இதுல என்ன நல்லா பார்க்கணும்னா, ம். கன்வெர்ட் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ நல்லா பார்த்துட்டு போகணும். அப்புறம் வந்து மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ நல்லா பார்த்துட்டு போகணும். இதான் ஆமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ம். இதான் ரொம்ப அதிகமா போன வாட்டி எழுதும் போது கேட்டான். ஓகே ஓகே. அதுக்கு போன வாட்டி கேட்கும் போது ம். அதுவும் அதே சேம் கொஸ்டின் தான், மினிமைசேஷனும் என்எஃப்ஏ தான். ஓ. இப்ப சொல்லிட்டா. ஆமா. செகண்ட் நோட்டு எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? ம். இதுல இருந்து இதான் மெயின் டாபிக். ஓகேவா? இதுல இருந்தே போலாம். ம். இது வந்து டிஎஃப்ஏ டு ரெஜெக்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏ ஒன்று இருக்கு. இது வந்து இது வந்து டிஎஃப்ஏ ரிஜெக்ட் இம்பார்ட்டனா? இது இது இம்பார்ட்டனா?
ஆமா டிஎஃப்ஏ டு ரெஜெக்ட்ஸ், ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏ, அதுக்கப்புறம் இது எப்படி பம்பிங் நான் லெமா. கேட்பான் இதை டேரக்டா இது கன்வெர்ட் கொஸ்டின் இது பண்ணி இது கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருவான். இரு கொஸ்டின் பாக்குறேன். ரிஜெக்ஷன் கொடுத்துருவான் அவனு. ஆமா. இரு ஒரு நிமிஷம் கொஸ்டின் கொஸ்டின் பாரு. காமிக்கிறேன். ஆ. கொஸ்டின் பேங்க்கும் பழைய சிலபஸ்க்கு தான் கொடுத்துருக்கான். ரெகுலேஷன் வந்து அது இது பழைய சப்ஜெக்ட்னால எல்லாத்தையுமே அந்த பழைய இதையே கொடுத்துட்டான். ரொம்ப பழைய சப்ஜெக்ட் போல இதுல. இது சிலபஸ் சேம் தான். ஏன்னா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம சிஎன்எஃப் இதெல்லாம் படிக்கிறோம்ல, இதெல்லாம் செகண்ட் யூனிட்ல வரும். அதே மாதிரி மினிமைசேஷனும் செகண்ட் யூனிட்ல வரும். அதனால எந்த யூனிட்ல எது கேட்கறான்னு சொல்லி குழம்பி போயிடும். அதனால தான் ரெகுலேஷன் மாத்தி படிக்காங்க. ப்ரோ கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இதை அனுப்பிவிடு. பண்ணு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எங்க அனுப்பிவிடு. இல்ல அது நான் லிங்க் நான் எப்படி பண்ண டவுன்லோட் பண்ண தெரியலையே. அதை அனுப்பிவிடு, அந்த லிங்க் என்ன மட்டும் பண்ணு, அந்த டிஓசி கொஸ்டின் டிஓசி டவுன்லோட் பண்ணி பாக்கிறேன். ஓகே. ஏப்ரல் மே நவம்பர் டிசம்பர் 2023. கச்சிச்சு நவீன 2021. ஆமா கச்சிச்சு. அது லேப்டாப்ல இருக்கு. ஒரு நிமிஷம். ஷேரே இல்லையே இதுல. ஷேர் எப்படி பண்றது எதை? பிடிஎஃப்? டேரக்டா வாட்ஸ்அப்ல போயிட்டு இதுல போயிட்டு வாட்ஸ்அப் லாகின்ல வச்சிருக்கியா அதுல? இருக்கு நவீன. வாட்ஸ்அப் ஷேர் பண்றதே இல்ல இதுல. டவுன்லோட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட்? இல்ல வாட்ஸ்அப்ல போயிட்டு சென்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைலை மட்டும் சூஸ் பண்ணி. ஒரு நிமிஷம். கச்சிச்சு. வாட்ஸ்அப் பாரு ப்ரோ. வரல. அமிச்சிட்டா வரல. இன்னும் வரலையே. வந்துருச்சு. இது வந்து ஏப்ரல் மே 2023. இது 2021 தான். இதுல எப்படி கேட்டிருக்கான்னு பாக்கலாம். கேட்டிருக்கான் பாருங்க. ஃபைனட் ரெஜெக்ட்ஸ் டு எஃப் ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப் கேட்டிருக்கான். இதுல செகண்ட் இதுல கேட்டிருக்கான் பாரு 12B ஒரு ரெஜெக்ட்ஸ் கொடுத்துட்டான். அந்த ரெஜெக்ட்ஸ்க்கு நீங்க டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். கேட்டிருக்கானா? இது கரண்ட் எழுதுன பேப்பர் நினைக்கிறேன் கரெக்டா? இது நாங்க எழுதின பேப்பரா? இது எந்த வருஷம்? 4th செமஸ்டர் ஏப்ரல் மே 2023 இருக்கலாமோ? இருக்கலாம் மேபி. ரிஜெக்ட்ஸ்னா அந்த மாதிரி ஆமா பாயிண்ட் பாயிண்டா இருக்கும். ரிஜெக்ஷன் இந்த பிளஸ் மாதிரி போட்டு இது ஸ்டார் இருக்கும். இருக்கும். அதை வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டிக்காக மாற்ற போகிறோம். கரெக்டா? ஷோர்னா அது நான் பிஏல அது ஒரு தியரம், க்ளீன் க்ளோஷர் தியரம். அதான் மிச்சம் இருக்கிற நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற தியரம்ஸ் எல்லாம் நான் ஒரு ஃபைலாக போட்டு உனக்கு அனுப்புகிறேன். அதை நீ எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிரு. அவ்வளோதான். ஓகேவா? 13 எது கேட்டிருக்கான்? பிடிஏ கேட்டிருக்கான். 13ல ப்ரூவ் தட் இந்த ஈக்குவல் டு நம்பர். என்ன கேட்டிருக்கான் தெரியுமா? ப்ரூவ் தட் ஏபிஏபிஏ பிலாங்ஸ் டு லாங்குவேஜ்னா பம்பிங் லெமா கேட்டிருக்கான். 13A பம்பிங் லெமா கேட்டிருக்கான். நான் என்ன சொன்னேன்? இந்த பிலாங்ஸ் டு எல்லுன்னு கேட்டாலே இது பம்பிங் லெமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பம்பிங் லெமா, செகண்ட் கொஸ்டின் வந்து பிடிஏ கேட்டிருக்கான். புரிஞ்சுதா? சிஎஃப்ஜிஏ சிஎஃப் எல்லாம் மாத்தணும் இப்போ. அடுத்து கிராமர் பிடிஏ டு லாங்குவேஜா மாத்தணும். ஈக்குவல் சிஎஃப்ஜியும் கேட்டிருக்கான். ஆமா. 14 என்ன கேட்டிருக்கான்? சிஎன்எஃப் கேட்டிருக்கான். Tuning டியூரிங் machine. மிஷின் கேட்டிருக்கான். இதுல என்ன கேட்டிருக்கான்? இதுல ஜிஎன்எஃப் கேட்டிருக்கான். ஜிஎன்எஃப்பும் டியூரிங் மிஷின் கேட்டிருக்கான். இது நம்ம கொஸ்டின் பேப்பர் தான். கஷ்டமான கொஸ்டின் பேப்பர். ஆமா. 5th யூனிட் இது ஃபுல்லாவே தியரம் தான் சொன்னால.
தியரம் இல்ல, தியரி மாதிரி வரும். இது வந்து இது ஏப்ரல் இது இருக்கிறதுலே மே ஏப்ரல் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் இது. கொஞ்சம் இந்த அளவுக்கு கஷ்டமா இது வரைக்கும் கேட்கல டிஓசி. நம்ம படிச்சோம் தெரியுமா, நம்ம படிச்சது வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது பார்த்து படிச்சோமா, படிக்கிறப்போ கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் போயிட்டு எக்ஸாம்ல நானே பேப்பர் பார்த்தோன்னே மனசே விட்டேன், என்னடா கொஸ்டின் பேப்பர் இது. நவம்பர் டிசம்பர் அனுப்பிச்சு விட்டா அனுப்பிச்சுடு. இது வந்து ஏப்ரல் மே. இது வந்து ம். நவம்பர் டிசம்பர். இப்ப போனாக்கா இப்ப அரியர் பேப்பர் எழுதுனது பசங்க. ஒரு நிமிஷம். இதுலதான் கிளியர் பண்ணிட்டானுங்க எழுதி. ஓ. நவம்பர் டிசம்பர் இதுல வந்து செம்ம ஈஸியா அது. அவனே ஒரு இது கொடுத்து அவனே கன்சிடர் பண்ண சொல்லிட்டானா. ஓ. ஒரு நிமிஷம் அனுப்புறேன். இந்த அம்சம் வந்துச்சா? அவளோட வரல. வந்துருச்சு. இது வந்து இப்போ அரியர்ல எழுதுனது. இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கேட்டிருக்கான், நார்மலா டிஎஃப்ஏ மினிமைசேஷன் நீயே ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி கேட்பாங்க. இதையும் ஏதாவது ஒரு கொஸ்டின் போட கற்றுக்க, ஓகேவா. இந்த மினிமைசேஷன்லாம் கேட்குறான்ல, டேரெக்டாக கொஸ்டின் கொடுத்து கூட கேட்க மாட்டான், நீயே ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போடுன்னு சொல்லி கொடுத்துரும், ஓகேவா. அதுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் மட்டும் நீ வந்து டயக்ராம் மட்டும் பார்த்துட்டு போய்க்கோ, ஓகேவா. என்ன போட்டாலும் பரவாயில்ல. ம். ஓகேவா. டிஎஃப் டயக்ராம் பார்த்துட்டு போயிருந்தோமா? ஆமாம், மினிமைசேஷனுக்கு ஏதாவது ஒரு டயக்ராம், ஓகேவா. இது இந்த 12th ஒன் என்ன வேண்டி கேட்டிருக்கான். இது 12th ஒன் 12th வந்து how to determine two இதுவும் கிளீன் regulations ஷோர் are தான். equivalent or not, or A star and equivalent with respect to proof of set of languages closed in their இது ரெண்டுமே தீரமா கேட்டான். இந்த இது இது ஆனா டூ regulations are equivalent or notனா இது எப்படி with respect to, ஒருவேளை இப்படி பண்ணலாம். இது என்ன தரமா பண்ணலாம், 1312Bக்கு இந்த ஒரு ஆ, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கா, ஏ ஸ்டார்னு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்ட்ரான் பிளஸ் ஏ ஸ்டார்னு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கா. இது ரெண்டுத்தையும் என்ன ஆமா. பண்ண போறோம்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டாக மாற்ற போறோம். மாத்திட்டு அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஈக்குவலன்ட்னு சொல்லிடலாம். அப்படி ரெண்டுமே ஈக்குவலண்டா இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவலண்ட் இல்லைன்னு சொல்லிடலாம், அப்படின்னு ஓ, சொல்லிடலாம், ஓகேவா. 13 சிஎஃப்ஜி 13 பேலண்ட்ரோம் சிஎஃப்ஜி என்ன சொல்லியிருக்கான், ஆட் பிடிஎஃப். லென்த் பேலண்ட்ரம் கொடுத்துருக்கான். இட்ஸ் அ வேலிட் ஸ்ட்ரிங் ஆர் நாட்னு கொடுத்துருக்கானா. அப்போ இது என்ன பண்ணணும், இதுக்கு இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிஎஃப்ஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும், பம்பிங் லெம்மா போடணும், ஓகேவா. இங்கே புஷ் டவுன் 14 to ஆட்டோமேட்டா கேட்டிருக்கான். டேரக்டா ஏ பார் என் பி பார் எனக்கு டேரக்டா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கேட்டிருக்கான். ஏ பார் என் பி பார் எனக்கு நம்ம பார்த்துட்டோம். இதே கொஸ்டின் சேம் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஏ பி 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 ஹெச், ஆ. ஓகேவா. 14th இது கொஸ்டின்ல வந்து டியூரிங் டியூனிங். மிஷின், இதுவும் 0 பார் 1 என் பார், இதுவும் நம்ம இதே கொஸ்டின் சேம் கொஸ்டின் பார்த்துட்டோம், டியூரிங் மிஷின். இது ரெண்டும் பாரு, இது ரெண்டும் செம ஈஸி கொஸ்டின், 13Bயும் 14Bயும். இப்போ 11Aயும் 11Bயும் நீ எழுதுற மாதிரி கொஸ்டின், இது ரெண்டுமே தியரி. பாஸ் பண்ணிட்டாங்க ஈஸியா. 16th கொஸ்டின் என்னது, இதுவும் பாரு, இதுவும் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா தான். இதுவும் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஆட் லென்த் பேலண்ட்ரோம் கேட்டிருக்காங்க. எக்ஸ்சி எக்ஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்களா. எக்ஸ் டேஷ் இஸ் த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் எக்ஸ். அப்போ நடுவில் ஒரு சி கொடுத்துருக்காங்களா. அப்போ ஸ்ட்ரிங்கை மட்டும் பாரு, பிஏஏ நடுவில் ஒரு சி ஏஏபி. இதுவும் அதே தான், நம்ம பார்த்த கொஸ்டின் தான். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க, 4 இதுக்கு வச்சு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வரும், ஏஏஏ பிபி சிசி பிடி. ஈஸி தான் இது, செம்ம ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இது. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கஷ்டம், செகண்ட் கொஸ்டின் மட்டும், அதுவும் நம்ம போட தெரிஞ்சா போட்டுடலாம் ஈஸியா. எல்லாமே ஈஸி கொஸ்டின் இதுல. ஓ, இப்போ செகண்ட் வீட்ல டிஎஃப்ஏ தீரமும் பார்க்கணும் ப்ரோ. தீரம் தான் கேக்குறான் எல்லாத்தையும். தீரம் அதான், நான் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு வாட்டி அனுப்பி விட்டுறேன், நீ ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போயிரு. அப்படி அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியலன்னா தீரம்ல அது என்ன இருக்கோ அதை வச்சு கதை எழுதிரு, ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒண்ணுமே அட்டன் பண்ண முடியல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, ரெகுலர் லாங்குவேஜஸ் க்ளோஸ் ஸ்டாண்டர்ட் காம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா. இதுல ஒண்ணுமே அட்டன் பண்ண முடியல. இந்த நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, நான் எங்களுக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் அதில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் 2 யூனிட்லேயே தீரமாக கேட்டு வச்சிருந்தானா. அதெல்லாம் என்ன பண்ணேன்னா, சும்மா எனக்கு தெரிஞ்சதை கதை அடிச்சு விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ம். எக்ஸாம்பிள் சம் இருக்கும்ல, நம்ம போடுறது சம் என்எஃப்ஐ டு டிஎஃப்ஐயோ அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமா ஏதாவது ஒரு சம் இருக்கும்ல. அதுக்கு நான் என்ன ஆமா. பண்ணிட்டேன், நானே ஒரு டயக்ராம் போட்டு இந்த சம் இப்படி தான் இது பண்ணணும், இந்த சம் இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும் சொல்லி நானே ஒரு இது பண்ணிட்டேன். ஓ, எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் சத்தியமா நான் எழுதினப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே பிளாங்கா தான் இருந்துச்சு. நம்ம எழுதினப்போ இந்த நவம்பர் டிசம்பர் கொஸ்டின் பேப்பர் இருந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்.
ஆமா. என்ன கிரேட் டிஓசில ஓவா? ஏ தான் ஏ. அதை சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா எவ்வளவு மார்க்? ஏன்னா 80+ நினைக்கிறேன். 80யா இல்ல 70+. ஏ பிளஸ்னா 80+ஆ? ஆமா A+னா 80+. அது எப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஓ, ஓகே ஓகே. அந்த இன்டர்னலு மற்ற இது கன்வர்ஷனு லேபு லேப் வராதுல்ல, மற்ற எல்லா மார்க்கும் கன்வெர்ட் பண்ணி. ம். ஆமா ஆமா கரெக்டா. டிஎஃப் விஜய் சாப்பாமா? பார்க்கலாம். ம். ஒரு யூனிட்டுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ம். அது எங்க டிஎஃப்ஐ டு ரெஜெக்ட்ஸ் இருக்கா? ம். இப்போ டிஎஃப்ஐ டு ரெஜெக்ட்ஸ் எப்படி பண்றது, ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஐ எப்படி பண்றது? மெயினா இந்த ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஐ தான் அடிக்கடி கேட்கறான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா ஆமா. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துரும். இதுக்கு நான் சொன்ன ரூல்ஸ் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் ரெஜெக்ட்ஸ் பினா. டூ அது? ஆமா. ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஏவா? ஆமா ரெஜெக்ட்ஸ் டு டிஎஃப்ஐ. ம். இந்த மாதிரி ரெஜெக்ட்ஸ்னா இந்த மாதிரி ஏ பிளஸ் பி, ஏ ஸ்டார் ஏ டாட் பி, ஏ ஸ்டார் ஏ பி ம். ஸ்டார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா ரெஜெக்ட்ஸ். நம்ம டயக்ராமா போட்டோம்னா அதுக்கு பேர் டிஎஃப்ஏ என்எஃப்ஏ. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆமா. ரூல்ஸ். ஏ பிளஸ் பினா எப்படி போடணும்? ஏயும் பியும் பேரலா வரும். ஏ இன்ட்டு பினா ம். ஃபர்ஸ்ட் ஏ அதுக்கப்புறம் பி. ஓகேவா? ஏ ம். ஸ்டார்னா செல்ஃப் லூப்பு. இதே ஏபி ஸ்டார்னா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஏ இங்க போயிரும், திருப்பி இங்க பி இங்க வந்துரும், வந்து முடியும் போது தான் இதுக்கு பேர் தான் ஏபி ஸ்டார். ஏபி ஸ்டார்னா ஏபியை போட்டு செல்ஃப் லூப் போட்டுறக்கூடாது. ஓகேவா? ம். ஏ பி அதுக்கப்புறம் தான் மொத்தமா வரும். ஓகேவா? அடுத்து ம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இது எப்படி போடுவேன்? மூணுமே பேரலா போட்டுருவேன். கரெக்டா? ம். ஆமா. மூணுமே பேரலல். இப்போ இது பாரு, ஏபி இன்டூ சி பிளஸ் டின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? ஏபியே போட்டுருவேன். ஏபினா ஏபி மல்டிப்ளைல இருக்கா? ஏ இருக்கு, பி இருக்கு. டி அடுத்து என்ன இருக்கு. பண்ணும்? சி ம். பிளஸ் டி பண்ணும். சி பிளஸ் டினா பேரலா, சி டி பேரலா ம். போட்டு முடிச்சிடும். ம். எங்க கடைசியா மல்டிப்ளைண்டா முடியுதோ. அப்படியே ஆமா. மாறிடும். ஆமா. பிளஸ்னா அப்படியே போட்டுரும் பேரலா. ஓகே. இப்போ இங்க பாரு, இங்க பி ஏ ஸ்டார் பின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? பி ஃபர்ஸ்ட் பி போயிரும். அடுத்து ஏ ஸ்டார்னா ஒரு செல்ஃப் லூப், அடுத்து பினா அடுத்து பி. முடிஞ்சா ஃபைனல். இங்க ஓகே. ஏ பிளஸ் பி இன்டூ சி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பிக்கு ஒரு பேரலல் போட்டுப்ப, அடுத்து சி வந்து மல்டிப்ளை பண்றதுனால ஒரு ஸ்டேட் தாவிட்டு இங்க ஃபைனல் போயிடும். இப்போ ஏ இன்டூ பிசி ஸ்டார்ன்னு இருக்கு. நான் எப்போ என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஹோல் ஸ்டார் இருந்துச்சுன்னா அது ஒரு லூப், இப்படி ஒரு லூப் மாதிரி வரும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணும்? ஏ ஃபர்ஸ்ட் வந்துடும், பி இங்க, திருப்பி சி இங்க போயிட்டு இதுதான் ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும். ஓகேவா? எங்க அந்த டயக்ராம் முடியுதோ அதான் ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? சரி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி ஒரு ரெஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆ. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜெக்ட்ஸ் என்ன முடிய மாதிரி? மீட்டிங் ஆமா. வேற அப்பப்போ முடிஞ்சிருக்கு. என்ன இருக்கு? சரி, இந்த இதை மட்டும் பாரு. இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி ஸ்டாரு ஏபிஏபி பிளஸ் ஏ ஸ்டார் பின்னு கொடுத்துருக்காங்களா? இதான் ரெஜெக்ட்ஸ். இதை இப்போ என்ன மாற்ற போறோம்னா ஒரு என்எஃப்ஏ மாற்ற போறோம். எப்படி என்எஃப்ஏ மாற்றும்? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இங்க பாரு, இது ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்கா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளைல இருக்கு. கரெக்டா? இந்த ஒரு டேர்மும் இந்த ஒரு டேர்மும் மல்டிப்ளைல இருக்கு. கரெக்டா? ஆமா. ஃபர்ஸ்ட் என்ன வரையணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன வரைஞ்சிருக்கும்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார். அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்டார்னா எப்படி வரைவோம்? ஒரு நோட்ஸ் பார்த்துக்கிறேன். இல்ல நவீன், அப்புறமா எடுத்துக்கோ, முடிச்சிட்டு 10 நிமிஷம் கழிச்சு. அப்படியா? சரி, ஓகே. சேவ் பண்ணிடுவேன். ஓகேவா?